ஹாய் வணக்கம் நண்பா நண்பேஸ். இந்த பதிவில் என்ன பார்க்கலான்னா, தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிச்சிருக்க அந்த ஒரு திட்டம் வந்து இப்போ ஒட்டுமொத்த தென்னிந்தியாவை திரும்ப பார்க்க வச்சிருக்குன்னு சொல்லலாம். அதுதான் அந்த டேப்ஸு தமிழ்நாடு அரசோடைய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம். ஆக்சுவலி தமிழ்நாட்டில் இந்த திட்டம் சாத்தியமா? அதர் ஸ்டேட்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க? இப்போ தமிழ்நாட்டில் டேப்ஸ் கொண்டு வந்ததுனால அதர் ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான நெருக்கடி ஏற்பட்டிருக்கான். எல்லாமே டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா இந்த பதிவில் பார்க்கலாம். ஆக்சுவலி ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில் ஒரு ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டேப்ஸ் திட்டம் பார்த்தீங்கன்னா வெறும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான செய்தி மட்டும் இல்லைங்க. இது நம்ம மாநிலத்தோட பொருளாதாரம், எதிர்கால வளர்ச்சி, அண்டைய மாநிலங்களான கேரளா, கர்நாடகா என்ன பண்ணுது அப்படிங்கிற ஒரு பெரிய விவாதத்தையே பார்த்தீங்கன்னா கிளப்பியிருக்கு. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இது ஒரு விஷனரி திட்டமா இல்லை பொருளாதாரத்துக்கு ஆபத்தா? வாங்க டீட்டெயிலாக அந்த பதிவில் பார்க்கலாம். ஜனவரி 3 முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு நியூ இயர் அப்புறம் பொங்கல் பரிசாக இந்த டேப்ஸ் திட்டம் வந்து அறிவித்தார். திராவிட மாடல் ஆட்சியின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றிட்டோன்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா பெருமைப்படுறாரு. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா அவர் வந்து எதுவுமே நிறைவேற்றலை. ஓபிஎஸ் பதிலாக டேப்ஸ் கொண்டு வந்திருக்காரு. இந்த திட்டத்தோட முக்கியமான காரம்சம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வாங்கின கடைசி அடிப்படை சம்பளத்தில் பேசிக் பேயில் 50% பார்த்தீங்கன்னா பென்ஷனாக உறுதியாக கிடைக்கும். இதுக்காக ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா அவன் சேலரியில் 10% கண்ட்ரிபியூஷன் கொடுக்கணும். மீதமுள்ள தொகை பார்த்தீங்கன்னா அரசே ஏற்கும். ஏற்கனவே ஊதிய குழு கொடுத்த அறிக்கையை வந்து ஆய்வு செஞ்சு தான் இந்த முடிவை வந்து எடுத்தாங்க. இதனால் அரசுக்கு கூடுதலாக 13,000 கோடி ரூபாய் செலவாகும். அதுபோக வருஷம் வருஷம் 11,000 கோடி ரூபாய் அரசு தன் பங்கிலிருந்து கட்டணும். இது வருங்காலத்தில் இன்னும் அதிகமாகலாம். தமிழ்நாடு எப்படி ஒரு துணிச்சலான முடிவை எடுத்தாலும் நம் பக்கத்து மாநிலங்களை ஏன் இதை செய்ய தயங்குறாங்க? இங்கே தான் வந்து ஒரு பெரிய சவுத்தர்ன் டிவைட், அதாவது தென்னிந்திய பிரிவுன்னு தெரியுது. கேரளா மாடல் அரசு எடுத்துக்கோங்க. கேரளாவில் படிப்புக்காகட்டும் சுகாதாரத்துக்காகட்டும் பேர் போன மாநிலம் பார்த்தீங்கன்னா இந்த கேரளா. ஆனால் இங்கே தான் பார்த்தீங்கன்னா இப்போ கடும் நிதி நெருக்கடி, அன்றாட செலவுக்கே திண்டாடுற அளவுக்கு கடன் சுமை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஊழியர்கள்லாம் போராட்டம் பண்ணாலும் எங்களால் உத்தரவாத பென்ஷனாக தர முடியாதுன்னு கை விரிச்சிட்டாங்க. ஏற்கனவே நிதி நிலைமை மோசமாக இருக்குன்னு சொல்லி கை விரிச்சிட்டாங்க. கர்நாடகா பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஒரு பெங்களூர் ஐடி வருமானம் நல்லாவே போயிட்டுருக்கு. ஆனாலும் அவங்க பார்த்தீங்கன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரல. ஏன் தெரியுமா? எல்லா பணத்தையும் பென்ஷனுக்கே செலவு பண்ணிட்டா ரோடு போடுறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறது, எதிர்கால பட்ஜெட்டை லாக் பண்ண விரும்பாமல் அவங்க இன்னுமே பார்த்தீங்கன்னா பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்திலே நீடிக்கிறாங்க, என்பிஎஸ்லேயே நீடிக்கிறாங்க. தெலுங்கானா, அதுக்கப்புறம் ஆந்திரா. தெலுங்கானா உருவான புதுசில் நல்லா வளர்ச்சியில தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ இலவச திட்டங்கள், பாசன திட்டங்களால் கடன் சுமை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஏறி போயிருக்கா. அஷ்யூர்டு பென்ஷன் கொடுத்தா பட்ஜெட் தாங்காதுன்னு அவங்களும் பார்த்தீங்கன்னா பழைய முறையிலே இருக்காங்க. ஆந்திராவும் வந்து பெரிய மாற்றம்லாம் செய்யாமல் சின்ன சின்ன திருத்தங்கள் மட்டும் செஞ்சு இதை சமாளிக்கிறாங்களாம். இப்போ தமிழ்நாடு எடுத்திருக்க இந்த முடிவு மற்ற மாநிலங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கடியை வந்து உண்டாக்கியிருக்கான். அரசியல் ரீதியாக இது வந்து ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு தான் சொல்கிறாங்க. ஆனால் பொருளாதார ரீதியாக உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மாநிலத்தை பாருங்கள். அவங்க வரக்கூடிய வருமானத்தில் பெரிய பகுதி வந்து பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா சம்பளத்துக்கும் பென்ஷனுக்குமே போயிடுதான். வளர்ச்சிக்கான நிதி இல்லாமல் கடன் ஏறிக்கிட்டே போகுதா சொல்கிறாங்க. இதை வந்து ஃபிஸ்கல் டிகே, அதாவது பொருளாதார சீரழிவு தான் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டின் இந்த டேப்ஸ் திட்டம் ஊழியர்களுடைய நம்பிக்கையை வந்து மீட்டெடுக்குமா இல்லை பஞ்சாப் மாதிரி நிதி சிக்கலை மாட்டிக்குமா அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இப்போ $1 மில்லியன் கேள்வியாக இருக்குது. ஒரு பக்கம் டேப்ஸ் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு கொடுக்குதுன்னு சொன்னாலும் இன்னொரு பக்கம் சிபிஎஸ் இடத்துல ஒரு பெரிய தொகையை வந்து இழக்கிறோமோன்ட்டு சில ஊழியர்கள் பார்த்தீங்கன்னு நினைக்கிறாங்க. நமக்கு கிடைச்ச அந்த ஒரு சிபிஎஸ் கணக்கீடு தரவுபடி பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் டேட்டா படி பார்த்தீங்கன்னா 2004 பணியில் சேர்ந்து 2040 ஓய்வு பெறக்கூடிய ஒரு ஊழியர் சிபிஎஸ் முறையில் ரிட்டையர்மெண்ட் ஆகிறப்போ சுமார் 2 கோடி ரூபாய் பார்த்தீங்கன்னா கையில் கிடைக்கும் ஒரு கணக்கு சொல்லுது. டேப்ஸில் மாதாந்திர பென்ஷன் கிடைக்கும். ஆனால் இந்த தொகை பார்த்தீங்கன்னா லம்சம் கிடைக்குமானதான் சந்தேகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸில் பார்த்தீங்கன்னா களஞ்சியம் தரப்புலையும் வந்திருக்க ஒரு புதிய அட்வைசரி படி பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து பென்ஷன் மாற்றம் தொடர்பான ப்ரப்போசல் எல்லாமே ஆன்லைனில் சப்மிட் பண்ணியாலும் சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து யூபிஎஸ் தேர்ந்தெடுத்த இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1 முதல் 10% பார்த்தீங்கன்னா பிடித்த மற்றும் அறிக்கை தாக்கல் செய்யும் வசதியும் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸில் அப்டேட் செய்யப்பட்டிருக்கான். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கணினி முறையிலையும் மாற்றங்கள் வேகமாக நடந்துட்டுருக்கு. ஸோ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சோதனை களமாக மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வெற்றி அடைஞ்சால் மற்ற மாநிலங்களும் பின்பற்றலாம், தோல்வி அடைஞ்சால் இது வந்து பெரிய பாடமாக அமையும்.
நீங்க சொல்லுங்க, வளர்ச்சி பணிகள வந்து குறைச்சிட்டு, பென்ஷன் கொடுக்கறது சரியா? இல்ல கர்நாடகா, கேரளா மாதிரி எச்சரிக்கையா இருக்கணுமா? கமெண்ட்ஸ்ல உங்க கருத்துக்கள பதிவு பண்ணுங்க. ஆக்சுவலி வந்து டாப்ஸ் கொண்டு வந்ததுக்கே பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய அனலைஸ்லாம் போயிட்டுருக்கு. ஒருவேள ஓல்டு பென்ஷன் ஸ்கீமே மீண்டும் கொண்டு வந்திருந்தா, தமிழ்நாடு ஒரே திவால் தான் ஆயிருமோ அப்படின்னு சொல்ல வராங்களான்னு தெரியல. ஏற்கனவே நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பார்த்தீங்கன்னா, அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் சாத்தியமே இல்லன்னு சொல்லியிருந்தாரு. அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருந்தப்போ, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் சாத்தியமே இல்ல. தமிழ்நாடு திவாலாவதுக்கு வாய்ப்பு இருக்கு இது கொண்டு வந்தா அப்படின்னு ஒரு பேட்டியில சொன்னாரு. இப்ப டாப்ஸ் கொண்டு வந்ததுக்கே பார்த்தீங்கன்னா, நிதி நிலைமை இன்னும் மோசமாகுன்ட்டு ஒரு சில கருத்துக்கள்லாம் போயிட்டுருக்கு. ஒருவேளை ஓல்டு பென்ஷன் ஸ்கீம கொண்டு வந்துட்டானா, அப்ப என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. இது வந்து சவுத் ஃபர்ஸ்ட்ன்னு ஒரு இங்கிலீஷ் சேனல்ல பார்த்தீங்க பப்ளிஷ் பண்ண ஆர்டிக்கிள். ஜஸ்ட் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது சொந்த கருத்துலாம் கிடையாது. இந்த பதிவில் நான் கொடுத்த தகவலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ நண்பர் அண்ட் வீஸ்.